மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ்னாலே அப்போ ஆபத்து தானே. அப்போ எப்படி தான் நான் வந்து மாதம் மாதம் யூஸ் பண்ணுறது, எதை தான் யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்ப நிலையில் நீங்கள் இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கான ஒரு சரியான ஒரு ப்ராடக்ட்டை தான் வந்து நான் கிட்டத்தட்ட 6 மாதம் ரிசர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒரு யூசராக அந்த ப்ராடக்டில் என்ன மூலப்பொருள் இருக்குதுன்னே தெரியாத பட்சத்தில் எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சரியான ப்ராடக்டான ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற இதே மனக்குழப்பத்தில் தான் கிட்டத்தட்ட 6 மாதம் நான் வந்து என்னுடைய தேடுதலில் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு சரியான ப்ராடக்ட் வந்து கிடைச்சிருச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு யூரோப்பியன் ப்ராடக்ட். ஏன்னா வந்து இந்தியாவில் அதுக்கான ப்ராப்பர் வழிகாட்டுதல் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸை வந்து தேட ஆரம்பித்தேன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் டெக்னாலஜி கொண்ட ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை யார் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 8 டாக்டர்ஸ்கள், அதாவது ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து சேர்ந்து இந்த ப்ராடக்டை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த சானிட்டரி நாப்கினுடைய இன்னொரு சிறப்பம்சம் வந்து பாத்தீங்கன்னா இதுல 3 சர்டிபிகேட் இருக்கு. ISO, FDA அண்ட் CE அப்படின்னு சொல்லிட்டு 3 சர்டிபிகேட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்ல அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எப்பவுமே வந்து ஒரு பிளட் வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துல அங்க வந்து பாக்டீரியா வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த பாக்டீரியாவை கில் பண்ற ஒரு டெக்னாலஜியை வந்து இந்த டாக்டர்ஸ் வந்து அதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 டெக்னாலஜி வந்து அவங்க அதுல வச்சிருக்காங்க. ஆனியான், கைட்டின், ஃபாரையார், மேக்னெட்டிக், நானோ சில்வர் அப்படின்ற ஒரு 5 டெக்னாலஜியை அவங்க யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு இல்ல பீரியட்ஸ்ல இருக்கிற பெரியவங்களுக்கும் சரி மூட் ஸ்விங் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லாத மாதிரி அதை எப்படி வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றதுன்றதை யோசிச்சு அந்த டெக்னாலஜியும் வந்து அவங்க இதுக்குள்ள வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா லீக்கேஜ் வந்து இல்லாம எப்படி வந்து ப்ராப்பரா அப்சர்வ் பண்றது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அந்த டாக்டர்ஸ் வந்து யோசிச்சு இந்த ப்ராடக்ட்ல வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த 3 சர்டிபிகேட்ஸ் மட்டுமே போதுமானதா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்தது. அப்ப இதையும் தாண்டி வந்து நான் ஒருத்தருக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்தியாவுடைய டிஸ்ட்ரிபியூட்டரை கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து கேட்டேன், இந்த ப்ராடக்டுடைய டெஸ்ட் ரிப்போர்ட், எனக்கு லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் இருந்தா கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப வெளிப்படை தன்மையோட என்ன பண்ணாங்கன்னா அந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டையே வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பக்கம் கொண்ட PDF. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க அந்த லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டை கூட என்கிட்ட இருந்து நீங்க வாங்கி படிச்சு பார்க்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த ப்ராடக்டை வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த ப்ராடக்டுடைய பேர் என்ன? இந்த ப்ராடக்டுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமி9. ஆனா இதுக்கு வந்து நான் வச்சிருக்க பேர் வந்து பர்சனலா மை ஷீல்டு. இது வந்து என்னுடைய ஒரு பாதுகாப்பு கவசம். ஸோ இந்த ஃபெமி9 வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வந்து கிஃப்டா கொடுத்து அவங்க கிட்ட இருந்து நம்ம ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பி டே அப்படின்ற ஒரு நிலையில தான் வந்து அவங்களுடைய பீரியட்ஸ் டேல இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட வந்து நீங்க பேசலாம்.